வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று கதையில் நான் என் அக்காவின் மாமியாரை எப்படி சம்பவம் செய்தேன் என்பதைப் பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் உங்கள் மணி. வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் கல்லூரி வாழ்க்கையை முடித்துவிட்டு இங்கு சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா அம்மா கூட இருக்கிறேன். எனக்கு ஒரு அக்கா. அவளுக்கு கல்யாணமாகி 4 வருஷமாகிறது. அவளுக்கு ஒரு வயத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது. அக்கா, அவ புருஷன் மாமியாருடன் மதுரையில் இருக்கிறாள். அவளுக்கு மாமனார் கிடையாது. அவ கணவன் அவங்க பெற்றோருக்கு ஒரே மகன். அக்காவின் மாமியார் ஒரு கல்யாணத்துக்காக சென்னை வந்து இருக்கிறாள். ஒரு நாள் அக்கா ஃபோன் பண்ணினா. அக்காவுடைய மாமியார் சென்னை வருவதாக சொன்னாள். ஃபோன் பண்ணினது போல அன்று இரவு சுமார் 8 மணிக்கு எங்க வீட்டுக்கு மாமியார் வந்தா. அன்று எங்க அம்மா ஒரு அவசர விஷயமாக திருவள்ளூர் வரை போய்விட்டாள். அக்க மாமியார் வந்தா, இங்கே தங்க சொல்லு. நான் நாளை மதியம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அக்கா மாமியார் பெயர் சாவித்திரி. அவளிடம் அம்மா வெளியூர் போய் இருப்பதையும் இங்கேயே இன்றிரவு தங்கிவிட்டு நாள் போகலாம் என்றும் சொன்னேன். அவளும் அதற்கு சம்மதம் சொன்னாள். அக்காவுக்கும் போன் பண்ணி சொல்லிவிட்டேன். அம்மாவும் அவர்களுடன் பேசினாள். சாவித்திரி மாமி சோஃபாவில் உட்கார்ந்தாள். பொது விஷயம் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சு என் கல்யாணம் பற்றி போச்சு. ஏன் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கவில்லை என்று கேட்டாள். உனக்கு நல்ல வேலை, வீடு இருக்கு, அக்காவுக்கும் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு, இன்னும் ஏன் தள்ளி போடுகிறாய் என்று கேட்டாள். நான் சொன்னேன், எனக்கு வயது ஒன்றும் ஜாஸ்தியாக ஆகவில்லை, மேலும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் என்று சொன்னேன். அவள் சொன்னாள், உனக்கு வயது 25 ஆகிறது. இதுதான் சரியான வயசு. இனிமேல் தள்ளி போடாமல் இருப்பது நல்லது. எனக்கு கல்யாணமாகும் பொது 20 வயசு, அவருக்கு 24. அதனால்தான் எனக்கு இப்போ 48 ஆனாலும் இந்த வயதில் பேரன் பேத்தி எடுத்துவிட்டேன். மேலும் இன்னும் நான் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கிறேன் என்று கூறினாள். சாவித்ரி மாமி என்னை பார்த்து, நீ கல்லூரியில் யாரையும் காதலிக்கவில்லையா என்று கேட்டார். இல்ல மாமி, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, வீட்டில் அம்மா அப்பா பிடிக்காது என்று சொன்னேன். சரி, கல்லூரியில் உனக்கு பிடித்த விஷயம் என்னவென்று என்னிடம் கேட்டாள். நான் பைக்கு ஓட்டுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னேன். சாவித்ரி மாமி, நீ பைக்கை வேகமாக ஓட்டுவியா இல்லை மெதுவாக ஓட்டுவியா என்று கேட்டாள். நான் வேகமாகத்தான் ஓட்டுவேன் என்று சொன்னேன். சாவித்ரி மாமியும் வேகமா பைக்கு ஓட்டக்கூடாது, பைக்கை மெதுவாகத்தான் ஓட்ட வேண்டும். மாமியின் கணவனுக்கு பைக் ஓட்டத் தெரியாது என்று கூறினாள். அவர் சைக்கிளில் மெதுவாகத்தான் செல்வார். கொஞ்ச தூரம் நடந்து சென்றாலே அவரால் முடியாது. நான் எவ்வளவோ சொல்லியும் அவருக்கு பைக் ஓட்ட ஆர்வமில்லை. நீ எனக்கு பைக் ஓட்ட கற்றுத்தருகிறாயா என்று கேட்டாள். சரி மாமி, பைக் ஓட்ட நான் கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லி மாமிய வாசலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அங்கு என் பைக் நின்றது. பைக்கை எப்படி ஸ்டார்ட் செய்ய வேண்டும், எவ்வாறு கியர் மாற்ற வேண்டும் என்று மாமிக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுத்தேன். முதலில் வண்டி ஓட்ட பயந்த மாமி நான் சொல்லித்தர கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொண்டு வண்டியை சீராக ஓட்டினாள். மாமிக்கு பைக் ஓட்ட வேண்டும் என்ற கனவு அன்று நிறைவேறியது. எங்க அம்மா வந்ததும் மாமி எங்க அம்மாவிடம், உங்க பிள்ளை என்னை ரொம்ப நல்லா கவனிச்சு பார்த்து கொண்டான், ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு திருமணத்திற்கு சென்றாள். திருமணத்திற்கு போகும்போது மாமி என்னிடம், நீ வேலையில்லாமல் இருக்கும்போது பைக்கை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு வா, எனக்கு அங்கேயும் வந்து பைக் ஓட்ட கற்றுக்கொடு என்று ஆர்வமாக சொல்லி சென்றார். சரி மாமி, கண்டிப்பா மதுரைக்கு வரேன், வரும்போது நான் பைக் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் என்று சொன்னேன். கல்லூரி முடிந்து விடுமுறை நாட்களில் தனது அக்கா மாலாவின் வீட்டிற்கு மதுரைக்கு செல்கிறான். அக்கா வீடு வந்தவுடன் அவளது மாமியார் சாவித்திரி அம்மா அவரை சந்திக்கிறார். சாவித்திரி அம்மாவுக்கு ஒரு ஆசை, நானும் ஒரு பைக் ஓட்டி பார்க்கணும். அருண் அதை கேட்டு சிரித்து, நான் தான் சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மா என்று உறுதி தருகிறான். அடுத்த சில நாட்கள் அருண் பைக் ஓட்ட சாவித்திரி அம்மாவுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். முதலிலேயே பயமாக இருந்தாலும் சாவித்திரி அம்மா சிறிது சிறிதாக நம்பிக்கையுடன் கற்றுக்கொள்கிறார். இந்த பயிற்சியின் போது இருவரும் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை அனுபவம், கனவுகள், ஏமாற்றங்கள், சிரிப்பு, கவலை. அருண் சாவித்ரி அம்மாவின் மனதுக்குள்ளிருக்கும் துணிச்சலை உணர்கிறான். சாவித்ரி அம்மா இளைய தலைமுறையின் திறமைக்கு நன்றாக ஆர்வம் காட்டுகிறார். ஒருநாள் சாவித்ரி அம்மா
பைக் ஓட்ட சரியாக கற்றுக்கொண்டு தெருவில் சுதந்திரமாக ஓட்டுகிறாள். அதை பார்த்து அக்கம் பக்கத்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அருண் மகிழ்ச்சியாக, நீங்க நல்லா பைக் ஓட்டுறீங்க அம்மா. சாவித்ரி, நம்ம வாழ்க்கையில யாரும் நமக்கு தடையில்லாம நம்பிக்கையா இருந்தா நாம என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் தம்பி. இந்த அனுபவம் அருணுக்கு ஒரு பெரிய பாடம். ஒரு பெண் வயதால் மட்டுமல்ல, தைரியத்தால், தன்னம்பிக்கையால் தன்மையை நிரூபிக்கிறாள் என்பதைக் கண்டார். சாவித்திரி அம்மாவின் பைக் பயிற்சி வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து அவர் மனதில் ஒரு புதிய எண்ணம் பிறக்கிறது. நாம இப்போ பழகிறது யாருக்கும் தெரியாம இருக்காம இத பயனுள்ளதா மாற்றணும். அருணை அழைத்து பேசுகிறாள். அருண், நம்ம சந்தேஷம் நம்மள மட்டுமா இருக்கணும்? நம்ம கதை மாதிரியே நிறைய பெண்கள், அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள யாரும் உதவி கிடைக்காம இருக்காங்க. நாம அவர்களுக்கு உதவணும். அருண் ஆச்சரியமடைகிறான். அம்மா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நாம ஒரு பெண்கள் பைக் ஓட்டும் பயிற்சி முகாம் ஆரம்பிக்கணும். நான் கற்றது போலவே மற்ற பெண்களும் தைரியமா கற்றுக்கொள்ள வேண்டும். அருணுக்கு அது ஒரு வித்தியாசமான ஆனால் அருமையான யோசனையாக தெரிகிறது. உடனே ஒரு ஓட்டுநர் பயிற்சி மையம் துவங்குகிறார்கள். சாவித்ரி அம்மா மற்றும் அருண் இணைந்து பெண்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அவர்களின் பயங்களை உடைக்கும் வீடியோக்கள் போடுகிறார்கள். பரிசுகளும் வருகைகளும் அதிகரிக்கின்றன. ஊருக்கு முன்னுதாரணமாக மாறுகிறார்கள். சாவித்ரி அம்மாவும் அருணும் தங்கள் தையல் நாயகிகள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் போடுகிறார்கள். பல பெண்கள் நேரில் வந்து பைக் கற்கத் தொடங்குகிறார்கள். ஊர் மக்களும் பெருமையோடு பாராட்டத் தொடங்குகிறார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக சில மரபுவழி மனப்பான்மை கொண்டவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். இவங்க என்னதான் பண்றாங்க? பெண்களுக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுக்கறதா? இது நம்ம கலாச்சாரம் கிடையாது. சில வீடியோவுக்கு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கின்றன. சாவித்ரி அம்மா மனதில கொஞ்சம் கலக்கம். அருண் அவளை உற்சாகப்படுத்துகிறான். மாற வேண்டியதுக்கு தடை இருக்கலாம், ஆனா மாற முடியாதது இல்லை. உங்கள் பயம் இல்லாத முகத்தை பார்த்தே இவங்க பயப்படுறாங்க. அந்த வாரம் அவர்களது சேனலுக்குள் ஒரு புதிய வீடியோ, பயத்தை வெல்லும் பெண்கள் என்ற தலைப்பில் வெளியிடுகிறார்கள். அது வைரலாகி பெரும்பாலான மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. சமூகத்திலிருந்து ஆதரவு அதிகரிக்க ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து ஸ்பான்சர்ஷிப் வாய்ப்பு வருகிறது. நாங்கள் உங்கள் முகாமுக்கு 10 பைக் வழங்க விரும்புகிறோம். அந்த வாய்ப்புடன் சாவித்ரி அம்மா ஒரு பெரிய திட்டத்துடன் அருணை பார்க்கிறார். நம்ம மதுரையில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு முழுக்க பயிற்சி முகாம்கள் நடத்தணும். அருணும் அவளும் தங்களது யூடியூப் சேனலை விரிவுபடுத்தி ஒரு ஃபவுண்டேஷனாக மாற்றுகிறார்கள். தயால் ரைடர்ஸ் ட்ரஸ்ட். பெண்களுக்கு சுதந்திரம், தைரியம் மற்றும் சுயநம்பிக்கை வழங்கும் இயக்கம். அந்த வீடியோ காட்சி, ஒரு முதிய பெண் தனது மாமியாரை பைக்கில் ஏற்றி சந்தோஷமாக ஓட்டும். மாமியார் ஒரு காலத்தில் என்னை பயிற்சி செய்தவர். இப்போது நான் அவரை சுகமாக அழைத்துச் செல்கிறேன். வாழ்க்கை ஒரு வட்டம் போலதான்.